அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பக்ஸ் அப்படின்னு நம்ம எப்படி earn பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரைம் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி earn பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நம்மளுக்கு அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா பேபால் மூலியமா வரும். சரி சார், பேபால் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அந்த அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னா ஃபிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ நீங்க வந்து ரீடீம் பண்ணி பொருளா வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பொருள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை கொடுத்து நீங்க வந்து earn பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைம் பக்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்வே டிஸ்கனெக்ட் ஆகுது, சர்வே வந்து ஒர்க் ஆகல, இன்ஸ்டலேஷனே நிறைய பேருக்கு பண்ண தெரிய மாட்டேங்குது. ஆனா இது வந்து அப்படி இருக்காது. இன்ஸ்டலேஷன்லாம் உங்களுக்கு பெருசா இருக்காது, செட்டப்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். ஆஹ் அது ஆனா டைம் பக்ஸ்ல பிரைம் ஒப்பீனியன் இருக்கு, ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவங்க. ஆனா இது வந்து தனி பிளாட்ஃபார்ம். இதுல நீங்க போனீங்க அப்படின்னா இதுலயும் வந்து ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், எல்லாமே வரும். நான் ஜஸ்ட் இப்பதான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. சரி, ஓகே. சர்வே ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது? சர்வேனா என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சர்வே பத்தி தெரிஞ்சவங்க ஜஸ்ட் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. சர்வே என்ன, கருத்து கணிப்பு. இப்போ நான்வெஜ்ஜை பத்தி நான் ஒரு சர்வே எடுக்கிறேன். நீங்க ஒரு மக்கள் கிட்ட போறேன், அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், நான்வெஜ் நீங்க சாப்பிடுவீங்களா? முதல் கேள்வி. அவங்க வெஜிடேரியனா இருந்தா அப்பவே ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. சரி, ஓகே, நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்ட்டாங்கன்னா, நான் வந்து மீனை பத்தி எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். சிக்கன் சிக்கன் சாப்பிடுவீங்களா, மட்டன் சாப்பிடுவீங்களா, மீன் சாப்பிடுவீங்களா, ஆஹ் இல்ல பிரான்ஸ், கிராப் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களான்னு நான் கேட்கிறேன். அவங்க மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், இந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவங்களும் எனக்கு தேவையில்லை. ஸோ அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணுவேன். கரெக்டா? ஏன்னா என்னோட ரெக்யர்மெண்ட் எந்த மீனை சாப்பிட போறாங்க, இந்த மீன் தான் வந்து சாப்பிட போறாங்க, அந்த மீனை பத்தின சர்வே தான் நான் எடுக்க போறேன். அப்ப அவங்க ரிஜெக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க மீன் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம கடல் மீன் சாப்பிடுவீங்களா, ஆத்து மீன் சாப்பிடுவீங்களா, ஆத்து மீன்ல என்ன மீன் சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி சர்வே வந்து பாஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ என்னோட தேவை என்னமோ அதுக்கான ப்ரொஃபைல் உங்களோடது இருந்தா, மேட்ச் ஆனா மட்டும்தான் நீங்க சர்வேக்குள்ள போக முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இதுல ஒரு சர்வே நான் போட்டு காமிக்கிறேன், பாருங்க. இப்ப எனக்கு ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிருக்கு, உள்ள போகுது. 20 நிமிஷம் இந்த சர்வே லென்த் அப்படிங்கிறாங்க. 20 நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்க முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் உள்ள போகுதான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபைல் இந்த சர்வேக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரியல. லெசன் இஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் டீச்சிங். இதெல்லாம் ப்ரீலிமினரி கொஸ்டின்ஸ்ங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் வந்து இண்டஸ்ட்ரியல், ட்ரம், பேஸ், பீஸ்ஃபுல், குவைட், கோபுரம் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நோ. உலகத்துல எல்லா மீனும் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க, தெரியாது. ஓகே, இந்த சர்வே பாஸ் ஆகுது. நான் உங்களுக்கு இந்த சர்வே முடிச்சுட்டு ஏஜ் கேக்குறாங்க, ஏஜ் மேட்ச் ஆகுதான்னு அதையும் பார்ப்பாங்க. இது வரைக்கும் வந்து பாஸ் ஆகுது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலா பாஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஃபுல்லாவே நம்ம போலாம். ஃபுல்லாவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். படிங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. யூ வாண்ட் டு மேக் ஷூர் வி ஸ்டில் ஹேவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். இது வந்து ஏஐயா இல்ல மனுஷனான்னு செக் பண்றதுக்காக அவங்க
நம்ம கிட்ட இது பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. டோன்ட் கவுண்ட் த டேஸ், மேக் த டேஸ் கவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சர்வேக்குள்ள போறோம். அக்ரி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் எனி இன்டர்வியூ ரிகார்டிங் ஆன்லைன் ஷாப்பிங் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். கடைசி ஒரு மாசத்துல நீங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், இந்த சர்வேல இ-காமர்ஸ் பத்தி எடுக்க போறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கோமா அப்படிங்கறது கேக்குறாங்க. நீங்க எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா சர்வே லாஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சர்வே கொடுத்துட்டா திருப்பி நம்ம இதுக்கு வந்து சர்வே தரணும் அப்படின்ட்டு அப்ப நான் இந்த இடத்துல நோ தரேன். ஆர் யூ கம்ஃபர்டபுள்? இங்கிலீஷ்ல ஓகேவா? இங்கிலீஷ்ல ஓகே. எனக்கு இந்த ஊருன்னு கேக்குறாங்க. நீங்க, நான் சொல்லியிருப்பேன், சின்ன பையனா இருந்தாலும் சரி, 20 வயசு பையனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா 30 வயசு இருக்கிற மாதிரி உங்களோட 30 டு 40க்குள்ள இருக்கிற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்வே எனக்கு இதுக்கு மேல போகல. மேபி இந்த சர்வே வந்து உடஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட சர்வே வந்து, இந்த சர்வே வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. 10 சர்வே அட்டன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு சர்வே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க சர்வே பாஸ் பண்ணணும். அதே மாதிரி சில இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க. மார்க்கெட்டிங் ஏஜென்சில ஒர்க் பண்றீங்களா? அதுல ஒர்க் பண்றீங்களா? உங்க ஹவுஸ் ஹோல்டு வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் ஒர்க் பண்றாங்களா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்க வந்து நன் ஆஃப் த அபவ்னு எங்க கேட்டாலும் நன் ஆஃப் த அபவ்னு கொடுங்க. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 10 கொஸ்டின்ல கேட்கும்போது நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு வந்ததுன்னா நன் ஆஃப் த அபவ் கொடுங்க. ஓகே, இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றா தான் பார்த்து தான் பாஸ் பண்ணணும். நீங்க சர்வே நிறைய அட்டன் பண்ண ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே, இதுல கேம்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். இப்போ இதுல 184 பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 96 பைசா, அதாவது 100 பாயிண்ட்ஸ்னா $1. $1 இன்னைக்கு நம்ம இந்தியன் ரேட்டு 96 ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு 96 பைசா. சரிங்களா? ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். லீடர் போர்டு, 10 சர்வே முடிச்சிட்டீங்கன்னா லீடர் போர்டு ஓப்பன் ஆகும். வாரத்துக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கும். அது கம்பல்சரி பிரைஸ். ஓகேங்களா? அப்புறம் என்னோட அக்கௌண்ட், நான் போன வாரம் வந்து 684 வியூஸ் எடுத்திருக்கேன். அதுல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரிவார்ட்ஸ் ரீடிங் ஒன்று, ரிவார்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். பேபால் மூலியமா $5 வந்து எடுத்திருக்கேன். என்னோட டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்குவாலிஃபை இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆனது. இத்தனை டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கு. 24 பாயிண்ட் கிடைச்சிருக்கு லெவல் அப்னால. 61 பாயிண்ட் ஒரு சர்வே முடிச்சனால கிடைச்சிருக்கு. ஒரு பாயிண்ட் டிஸ்குவாலிஃபை. 21ங்கிறது ஒரு சர்வே முடிச்சிருக்கேன். 1 பாருங்க, இது ரிவார்டு எடுத்தது 500 பாயிண்ட், அதாவது $5. 143 பாயிண்ட் ஒரு சர்வேல எடுத்திருக்கேன். இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ல வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சர்வேஸ்ல வந்து உங்களால பணம் வந்து கம்மியா தான் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து பேசிவ் இன்கம் தான், மெயின் இன்கம் கிடையாது. ஓகே, நீங்க இதுக்குள்ள போகும்போதே உங்களுக்கு சர்வேஸ் இருந்ததுன்னா சர்வே வந்துடும். நீங்க உள்ள நுழையும் போது நிறைய சர்வே உங்களுக்கு வரும். கேம்ஸ் விளாண்டு நீங்க ஏர்ன் பண்றதுனால ஏர்ன் பண்ணிக்கலாம். டைம் பாக்ஸ் மாதிரி கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு ஈஸியாவே கேம்ஸ்க்கு வந்துடும். 1183 பாயிண்ட் அப்படின்னா அத ஒரு பாயிண்ட்டுக்கு 96 பைசா அப்படின்னு போட்டுக்கோங்க. 1000 பாயிண்ட்னா 960 ரூபா. அப்போ இது ஒரு 1000 ரூபாய் பக்கமா இந்த கேம் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஆட் ஆயிக்கோங்க. ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கிளைம் பண்றதுனா கிளைம் பண்ணிக்கோங்க. பேபால் பத்தி தெரியாதவங்க, இல்ல பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க, நீங்க வந்து பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க. 500 பாயிண்ட் மினிமம் வந்து இது 500 பாயிண்ட்டுங்க. 500 பாயிண்ட் வந்தா மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும்.
இதுல பாத்துக்கோங்க, கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து 76 கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்கு. டாடா கிளிக், கிளியர் ஸ்ட்ரிப், பிவிஆர் சினிமாஸ், நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிவிஆர் சினிமாஸ்லாம் பாருங்க, 105 பாயிண்ட் இருந்தாவே நீங்க வந்து இதை ரெடீம் பண்ணிக்கலாம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் 105 பாயிண்ட் இருந்தாவே போதும். யாத்ராக்கு வந்து 522 பாயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் ஜியோ மார்ட் 522. இதுக்குள்ள நீங்க இப்ப 105 பாயிண்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஜொமேட்டோல கிஃப்ட் கார்டு வச்சு நீங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அதாவது அமௌண்ட் எடுத்துக்கலாம். அமேசான் பேயே 105 ரூபா தான், பாத்துக்கோங்க. 105 பாயிண்ட்ஸ் தான். 105 பாயிண்ட்னா குறைஞ்சது ஒரு 101 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. எதா இருந்தாலும் கமெண்ட்ல இது பண்ணுங்க. சர்வே வந்து 100 சர்வே அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு 7 சர்வே 8 சர்வே தான் நீங்க வந்து பாஸ் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷினும் நீங்க பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் ஆன்சரை கொடுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் வேகமா நீங்க பண்ணிடலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.